ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே எப்படி பீட்சா செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே பீட்சானா ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றாங்கல்ல. இதை வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி ஈஸியாக செய்யலாம், ஹெல்த்தியாக செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கோதுமை மாவு வீட்லேயே அரைச்சது, இது வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். குடமிளகாய், கேப்சிகம் 2, ஆனியன் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன். கேரட் 2 எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து சின்ன தக்காளினா நான் ஒரு 6 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பல் வந்து ஒரு 5 பல். மிளகாய் வந்து வரமிளகாய் ஒரு 6. காய்ச்சின பால் இது வந்து ஒரு 200 மில்லி இருக்கும். இது ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸு, சுகர் வந்து ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு. இது சுகர் வந்து 3/4 டம்ளர். இது வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். உப்பு பிங்க் சால்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சமையல் சோடா அது ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோமில்ல, இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து இது போல் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இது வந்து எதுக்குன்னா ஒயிட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து பிங்க் சால்ட்டு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதில் ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் எடுத்து நம்ம இந்த ஒயிட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம்ல, அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு மீதி இருக்கிற உப்பு, சமையல் சோடா இது 2யும் இந்த கோதுமை மாவில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கிளறி விடுங்க. இப்போ உப்பும் சமையல் சோடாவும் இந்த கோதுமை மாவில் போட்டாச்சு. இதை ஃபஸ்ட்டு எல்லா போட்டு படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இந்த தயிர் 3 ஸ்பூன் எடுத்து வச்சோம்ல, அதையும் இதோடு போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ உப்பு, தயிர், சமையல் சோடா இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போ இந்த 200 மில்லி பால் எடுத்து வச்சுருக்கல, இதில் பாதி வந்து இதில் ஊற்றிக்கலாம். ml ஒரு 100 ml மட்டும் பால் இதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாகாமல் இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து 100 ml பால் ஊற்றிட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க. இப்போது இந்த மாவில் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து இந்த மாவு மேலே ஊற்றி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மாவு அந்த ஆயில் வந்து எல்லா பட்டும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டு விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா சாஃப்டாகி வரட்டும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம்ல, வந்து இதை மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அது கூட வந்து மிளகாய் ஒரு 6 எடுத்து வச்சுருந்தோம்ல, இந்த மிளகாய், பூண்டு பல் 5 எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பூண்டு பல் இதையும் போட்டு, இந்த தக்காளி இருக்கு இல்லையா, இதையும் போட்டு ஒன்றா அரைச்சிக்கலாம். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது போல் ஒரு கடாயை வச்சு 1 ஸ்பூன் நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நம்ம இப்போ தாளிக்க வேண்டாம், கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, ரெட் சாஸ் பேஸ்ட்டு, இதை வந்து இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இப்படி வணக்கி போகிறோம். இல்லை பச்சை வாசனை இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு இதை வந்து இப்படி கிளறிட்டு போகிறோம். சிம்மிலே வச்சு இது எல்லாத்தையும் இதில் போட்டுருங்க. நம்ம இந்த பேஸ்ட்டுக்கு தண்ணி எதுவும் ஊற்றலை. இந்த தக்காளி, வெங்காயம் அதில் இருக்க ஈரப்பதத்திலே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக மட்டும் ஒரு 5 நிமிஷம் இப்படி சிம்மில் வச்சு இப்படி கைவிடாமல் கிளறி விட்டுருங்க. நல்லா கொதித்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஒயிட் சாஸ் பண்ண போகிறோம். இப்போது இது போல் ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு 2 ஸ்பூன் எடுத்து வச்சோம்ல, அதை வந்து இதில் போட்டுக்கலாம். அது பால் ஒரு 100 ml இருக்குல்ல, அதையும் இது கூட ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இப்போ கோதுமை மாவும் பாலும் போட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டோம். இந்த ஒரு கட்டிகள் இல்லாமல் கிளறி விட்டாச்சு. இதோட இன்னும் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை அடுப்பில் சிம்மில் வச்சு கிளறி விடுங்க.
அடுப்பில் சிம்லேயே வச்சு இந்த ஒயிட் சாஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்படி கிளறி விடுங்க. அப்படியே கொஞ்சமாக கெட்டியமாகும், அதுக்கு லைட்டாக கிண்டி விடுங்க. இப்போ கோதுமை மாவு வந்து இந்த பாலோடு வெந்து அப்படியே நல்லா கெட்டியமாக வருது பாருங்கள். அப்படியே கிளறி விடுங்க. அப்படியே கெட்டியமாக வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்படி கெட்டியமாகிட்டு வருதுல்ல. இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு 100 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க. இதை இதில் போட்டுக்கலாம். இதையும் வந்து சர்க்கரையும் சேர்த்து நல்லா சிம்லேயே வச்சு இப்படி கிளறி விடுங்க. சர்க்கரையும் மெல்ட் ஆகி வரும். அவ்வளோதான், ஒயிட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ காய்கறிகள்லாம் நல்லா எனக்கு வந்து நீட்டு வாக்கில் வேணும்னு கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன விருப்பம், என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ரவுண்டாகவோ நீட்டமாகவோ கட் பண்ணிக்கோங்க. இது கேரட்டு, கேப்சிகம், டொமேட்டோ எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் இது போல் ஒரு தோசைக்கல்ல ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன். இதில் வந்து இந்த கேரட் எடுத்து வச்சோம்ல, இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு அப்படியே வதக்கி விடுங்க. கேரட்டும் கேப்சிகம் மட்டும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ கேரட் பார்த்திங்கன்னா, இப்போ கேரட் போட்டோம்ல, இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்க போனேன். ஓரளவு கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கேப்சிகம் இருக்குல்ல, குடமிளகாய், இதையும் இதே மாதிரி சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ போட்ட கேப்சிகமும் ஓரளவு வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கோதுமை மாவு பால் ஊற்றி நல்லா கிளறி வச்சுருந்தோம்ல, இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம், இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. இது ஒரு லைட்டாக ஒரு பரட்டி விட்டுட்டு, இதில் வந்து நான் இப்போ 1/2 கிலோ மாவு எடுத்து வச்சுருந்தேன்ல, இதில் வந்து இப்போ நான் 2 பீட்ஸா பண்ண போகிறேன். அதனால் இதை ஆஃபாக டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பீட்ஸா பேஸு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து 2 ஆஃபாக டிவைட் பண்ணிட்டேன்ல, இதை வந்து இப்போ வந்து நம்ம தோசைக்கல்ல பேக் பண்ண போகிறோம். வாங்க. தோசைக்கல்ல இது போல் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாவு இருந்துச்சு இல்லையா, இதை வந்து ரொம்ப தோசை மாதிரி மெலிசாகவும் ஊற்றாமல் ரொம்ப கெட்டிமாவும் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி அப்படி தோசைக்கல்லை வச்சு இதே போல் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தோசைக்கல்ல இதே போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இது போல் ஒரு ஃபோர்க் இருக்குல்ல, இதில் வந்து அப்படியே குத்தி விடுங்க எல்லா பக்கட்டும். நான் அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும். நம்ம இந்த சாஸ்லாம் ஊற்றும்போது நல்லா உள்ளே பிடிச்சி டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விட போகிறேன். இப்போ 3 நிமிஷம் குக் ஆகிடுச்சு சிம்மில் வச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஓரளவு முன்னோட கொஞ்சம் லைட்டாக உப்பி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த பீட்ஸா வந்து லைட்டாக வந்துடுச்சு. இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோம், அப்படியே திருப்பி போட போகிறோம். திருப்பி போட்டாச்சுல, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே ஃபோர்க்கில் 1-2 அப்படியே எல்லா பக்கட்டும் ஏற்கனவே குத்தி விட்டாச்சு. இருந்தாலும் ஒரு லைட்டாக எல்லா பக்கட்டும் இப்படி குத்தி விட்டுக்கலாம். இப்போ இந்த பீட்ஸா பேஸ் இருக்குல்ல, ஒரு பக்கெட்டு வந்துடுச்சு. இன்னொரு பக்கெட்டில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், திருப்பி போட்டு இந்த ஃபோர்க்கால் அப்படியே லைட்டாக குத்தி விட்டுட்டு இந்த ரெட் சாஸ் இருக்குல்ல, இதை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். ரெட் சாஸு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். அடுத்து வந்து ஒயிட் சாஸு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்படியே ஒயிட் சாஸ் இருக்குல்ல, இதை வந்து அப்படியே போட்டு லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, இப்போது ரெட் சாஸும் ஒயிட் சாஸும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. அடுத்து இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கோம்ல கேரட்டு, இந்த வணக்கி வச்சுருக்கோம்ல கேரட்டு, கேப்சிகம், இதெல்லாம் வந்து அப்படியே போட்டுக்கலாம்.
அடுத்து குடமிளகாய் இருக்குல்ல, இதையும் அதே போல் நல்லா போட்டு வச்சு விடுங்க. அடுத்து தக்காளி குட்டி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதையும் அதே மாதிரி போட்டுக்கலாம். அங்கங்கே அப்படியே ஒன்று தக்காளி வச்சு விடுங்க. கேரட்டு, கேப்சிகம், டொமேட்டோ எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல சில்லி ஃப்ளேக்ஸ், இதை வந்து இது மேலே அப்படி லைட்டாக தூவி விட்டுருக்கோம். இதை வந்து அப்படியே மூடி போட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். இதோ சுவையான நம்மளுடைய வீட்லேயே செஞ்ச கோதுமை மாவு பீட்சா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கவே கண்ணுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா வெந்து இவங்க அடியிலையும் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. இதை வாங்கி எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு பேட்ச் இருக்குல்ல, அதையும் போட்டு எடுத்துக்கலாம். இதோ சுவையான நம்மளுடைய பீட்சா ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு 1/2 கிலோ கோதுமை மாவில் நம்ம 2 பீட்சா பண்ணிட்டோம். ஒன்றும் இல்லைங்க, 2 பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வீட்லேயே செஞ்சு இதே போல் ஹெல்த்தியாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, நம்மளும் சாப்பிட்லாம். இதே போல் டேஸ்டியான, ஹெல்த்தியான, ட்ரெண்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.